Tushar, son of Mr. Pradeep and Mrs. Tripti Pradeep, and I've had the privilege and the pleasure for hosting today's special day. So, before we begin the program, I would like to extend a warm welcome to our guests of honor and chief guests for taking time off their busy schedule to join us for this special day. And I would like to thank each and every parent, grandparents, and the little stars for making it today. This event is a monument for your unwavering support and trust in us. And finally, I would like to extend a warm welcome to our friends and family who have shown us support and are through thick and thin. So without further ado, let us begin this program. I request everyone to stand up for Tamil Thai Valthu. திருமாவளவன் அவர்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக சட்டம், சமூகம், அரசியல் என பல தளங்களில் ஈடுபடுத்தி வருகிறார். அடுத்து திரு சிவகுமார் அவர்கள் சன் தொலைக்காட்சியில் 27 வருடங்களாக வெற்றிகரமாக செய்தி வாசிப்பாளராக இருந்து வருகிறார். இவரை எங்கள் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். திருமதி வித்யா அவர்கள், இப்பள்ளியின் ஃபவுண்டரான திருமதி வித்யாவை வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் இவர் அரசியல் தலைவர் என்றுதான் தெரியும். ஆனால் அரசியலை தாண்டி இவர் பல துறைகளில் சாதித்துள்ளார் என்பது நம்முள் எத்தனை பேருக்கு தெரியும்? இவரை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லும்போது கூகுளில் தகவல் சேகரிக்கும் போதுதான் இவரை பற்றி பல தகவல்களை சேகரித்தேன். அவற்றில் சிலவற்றை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன். பிறப்பும் பின்னணியும்: அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் 1962 ராமசாமி பெரியம்மாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்த இவர் ஜாதி மத அடையாளமற்ற தமிழ் பெயரிடலை வலியுறுத்தி தன் தந்தையின் பெயரை தொல்காப்பியன் என்று தமிழில் மாற்றி தொல் திருமாவளவன் ஆனார். படிப்பும் பின்னணியும்: நாம் ஒரு பட்டப்படிப்பை முடிப்பதற்கே படாத பாடுபடும் இக்காலகட்டத்தில் இவர் இத்தனை பட்டம் பெற்றுள்ளார் என்பது மிகவும் வியக்கத்தக்கதாகும். சொந்த ஊரில் பள்ளி படிப்பை முடித்தவர். விருத்தாச்சலம் கொலஞ்சியப்பர் கல்லூரியில் BUC, சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை வேதியியல், சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை குற்றவியல். இது போதாதென்று 1988 சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தார். மேலும் அரசு தடயவியல் துறையில் அறிவியல் உதவியாளராக 1999 ஆண்டு வரை அரசு பணியாற்றினார். நிறைவாக 2019 திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். 1982 அம்பேத்கரின் மனைவி சவிதா அவர்கள் ஆரம்பித்த பாரதிய தலித் பேந்தர் அமைப்பில் இணைந்தார். பின்னர் இவ்வமைப்பின் மாநில அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 1991 இவ்வமைப்பின் பெயரை விடுதலை சிறுத்தைகள் என மாற்றினார். தொடக்கத்தில் தேர்தல் அரசியலை விமர்சித்தும்
புறக்கணித்தும் வந்த இவர் ஜி.கே. மூப்பனாரின் ஊந்துதலின் பெயரில் முதன்முறையாக மக்களவை தேர்தலை சந்தித்து அதற்காக தனது அரசு பணியையும் ராஜினாமா செய்தார். இவர் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிப்பவர். அரசியலில் மட்டுமல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் என்றால் மிகையாகாது. சரி, இது மட்டும்தானா? இல்லை. இவர் அரசியல் கடந்து திரைத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் காலடி பதித்தவர். அன்பு தோழி, கலகம், மின்சாரம் போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் அத்துமீறு, தமிழர்கள் இந்துக்களா, இந்துத்துவத்தை வேறறுப்போம், அமைப்பாய் திரள்வோம் முதலிய புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். மேலும் 2018ஆம் ஆண்டு தனது பிறந்த நாளில் அழிந்து வரும் தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனை மரத்தை மீட்டெடுக்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் பனை விதைகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்த பெருமை இவரையே சேரும். இவ்வாறு பல துறைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் குழந்தைகளின் நிகழ்ச்சி என்றால் வேறெந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அவற்றை புறக்கணித்து குழந்தைகளோடு குழந்தையாக தானும் மாறி அதை ரசித்து இன்புறுவார் என்பதற்கு இங்கு வருகை தந்ததை ஒரு சான்றாக அமைகிறது. மேலும் இவரின் பல பயணங்கள் வெற்றி பெற எமது பள்ளியின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். திரு பிரதீப் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலை தரலாமே. அழைக்கிறோம். இவர் சன் தொலைக்காட்சியில் 27 வருடங்களாக செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி வருகிறார். அது மட்டுமின்றி சுகாதார பிரிவில் 1000க்கும் மேற்பட்ட நேரடி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார். மேலும் பல விளம்பரம், ஆவணப்படங்கள் போன்றவற்றிற்கும் குரல் கொடுத்துள்ளார். இவற்றுள் சாய் சச்சரிதம் என்ற ஆடியோ புத்தகம் மறக்க முடியாத ஒன்றாகும். இது போதாதென்று இசையிலும் இவர் கால் தடம் பதித்து கடந்த 25 ஆண்டுகளாக லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவை நடத்தி வருகிறார். இன்னும் பல துறைகளில் இவர் சாதனை படைக்க வேண்டும் என்று எங்கள் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு திருமதி திருப்தி அவர்களை மரியாதை செலுத்துமாறு அழைக்கிறோம். சாதாரண பெண்ணாய் பிறந்து இல்லத்தரசியாகி பின்பு படித்து ஒரு பள்ளியில் வேலை புரிந்து பின்னர் லிட்டில் ஸ்டார் என்ற பள்ளியை உருவாக்கிய பெருமை இப்பள்ளியின் ஃபவுண்டரான திருமதி வித்யாவையே சேரும். முதலில் இப்பள்ளி வேளச்சேரியில் தொடங்கி 3 ஆண்டு காலம் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இவரின் வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று உங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I request all the dignitaries to gracefully leave the stage.
பெருங்குடி பிரான்ச்ல இருந்து தியானா. Job on your case, man, with the original styling. To all the girls out there, move that sexy body, make them scream and shout. Woo! I like to move it, move it. I like to move it, move it. I like to move it, move it. You like to move it. I like to move it, move it. I like to move it, move it. I like to move it, move it. You like to move it, move it, move it, move it. என்னோடு விளையாட வா வா, என்னோடு விளையாட வா வா கண்ணா, 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 இப்போதும் எப்போதும் இசையோடும் அன்போடும் என்னோடு விளையாட வா வா கண்ணா, இப்போதும் எப்போதும் இசையோடும் அன்போடும் என்னோடு விளையாட வா வா கண்ணா கண்ணா. கொண்ட இடுவேன் மயிலின் முடியொன்றெடுத்து நான் சொருகியும் விடுவேன், முத்தச்சதற் கொண்ட இடுவேன் மயிலின் முடியொன்றெடுத்து நான் சொருகியும் விடுவேன், சித்தச்சதங்கை ஒன்றிடுவேன். அதன் சங்கத்தில் நெஞ்சை கிடத்தி கழிப்பேன், சத்தச்சலங்கை ஒன்றிடுவேன், அதன் சங்கத்தில் நெஞ்சை கிடத்தி கழிப்பேன், சத்தச்சலங்கை ஒன்றிடுவேன், அதன் சங்கத்தில் நெஞ்சை கிடத்தி கழிப்பேன், என்னோடு விளையாட வா வா கண்ணா, இப்போதும் எப்போதும் இசையோடும் அன்போடும் என்னோடு விளையாட வா வா கண்ணா கண்ணா.
ஒன்று கூட்டி வண்ண பூம்பட்டை அழகாக இடையினில் உடுத்தி பொன்னடிச்சரம் ஒன்று கூட்டி வண்ண பூம்பட்டை அழகாக இடையினில் உடுத்தி சின்ன கரம் தடவி ஊத எப்போதும் இசையோடும் அன்போடும் என்னோடு விளையாட வாவா கண்ணா இப்போதும் எப்போதும் இசையோடும் அன்போடும் என்னோடு விளையாட வாவா என்னோடு விளையாட வாவா என்னோடு விளையாட வாவா கண்ணா வாவா கண்ணா வாவா. Guests of honor. So first, Dr. K. Subramaniam, MBBS, MS General Surgeon, Urology Super Speciality, specialization in urology, kidney stone, prostate, laser treatment and male infertility with 17 years of experience. He's a senior assistant professor of urology, Rajiv Gandhi Government General Hospital. So please take it. Guest of honor. Diploma in Clinical Pathology, Diploma in Public Health with 15 years of experience with accomplishments across research activities, primary care of hypertension and diabetes. We welcome you, ma'am. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா என் இச்சையெல்லாம் முன்னேலே வைத்தேன் எள்ளளவும் மையமில்லையே கொச்சை மொழியானாலும் நான் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் தீண்டதப்பா எங்கும் சாந்தி நிலவதப்பா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் மையமில்லையே நெஞ்சமெனும் கோயில் சமைத்தேன் அதில் நேர்மையெனும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கொடி வேலவனே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா என்
செய்யலாம் முன்மேலே வைத்தேன் எள்ளளவு மையமில்லையே எள்ளளவு மையமில்லையே முருகா எள்ளளவு மையமில்லையே முருகா പിടിക്കുന്നതാരാന്നേ തീയാടാൻ തിറയാടാൻ മാണിക്ക കവിനുറഞ്ഞാടാൻ I do anything to feel the wind in my hair. I go far as it takes, and I won't even care. I'll sing da 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 da. Kutte nadan punjayile da 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 da. Kochu vinne koilani da 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 da. Kottu venam kural venam kurava venam. Kottu venam kural venam kurava venam. Oh da 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 da. That was a great performance. As we all know, Women's Day ended on 8th March, but it's never too late to celebrate women. Women's Day is not just a date on the calendar, it's a reminder of the strength, resilience, and the achievements of women across the world. From home to workplace, from science to art, from leadership to innovation, women continue to break barriers and inspire change. And to cherish this womanhood, now let us begin the fashion show. Have a ramp walk to the stage with your child, and please express why did you select the particular dress for your child. And then you can come down to the chief guest, collect your rose, and you can get back to your seat. நீ யார் சொல்லு? வல்டி பாரதி. வல்டி அச்சமில்லை சொல்லு. இத்தகத்தில் உள்ள இது நின்று போட்டினு
தமிழர் He is Bharati. For the parents to ramp walk, others can please take your seat. Dhanwant. Hi. Hi, I am a doctor. Doctor. Hi. இங்க பாரு, அங்க பாரு. சரி பாரு. அம்மா உட்கார்ந்துக்கிறேன். Hi, I am a doctor. உள்ள போயிடலாம். Actually, my பேர் தன்வந்திரி மீன் பண்ற மாதிரி. So, I would like to choose this place. சரி, ஓகே. ஹாய் சொல்லு. ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துரு. ஹாய் சொல்லு. Parents, please leave some way. Hi, I am Pavin. சொல்லு. Hi. Hi, hello everyone. Good evening to all. Son of Pavinraj Playgroup. Characters is ridiculous now. Everyone called me by many names. I was both little naughty boy and very heavy cute boy. I love to eat butter. I love to play with my friends. Thank you. மாலை வணக்கம். பேச சொல்றதுக்கு முன்னாடி கையில் மைக்கு வாங்கிட்டோம். ரொம்ப நாள் உட்காந்துட்டு முடியாது என்னால். எப்பொழுதுமே மைக்கு பிடிச்ச கையில் பழக்கம். எழுச்சி நாயகர் இருக்கார், அவருக்கு முன்னாடியே வந்து நம்ம குரலை பதிவு பண்ணலான்னு அது ஒரு இது உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவர் கிளம்பிட்டாருன்னா அப்புறம் இந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்கும் எப்பொழுதும் தெரியாது. பொதுவாக குழந்தைங்க மேடைக்கு ஏறும்போது அது வரைக்கும் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே யூட்டர்ன் அடிச்சிடுவாங்க. தட்ஸ் குவைட் காமன். ஒரு குழந்தை ஏறி நல்லா பண்ணிச்சுன்னா கை தட்டுறது, நல்லா பண்ணலை சுமாராக பண்ணிச்சுன்னா கை தட்டாமல் இருக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். எந்த குழந்தை ஸ்டேஜ் ஏறி பண்ணாலும் சரி, நம்ம வீட்டு குழந்தை மேடை ஏறி கலக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு வரணும், ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். நம்ம மற்றவங்க குழந்தை வரும்போது மேலே ஏறி வரும்போது கை தட்டினோன்னா மிச்சவங்க பார்ப்பாங்க, நம்ம குழந்தைகளும் தட்டணும். அப்போ எல்லாமே பார்த்தீங்க எல்லா குழந்தைகளும் கைத்தட்டல் வரும். இப்போவே அந்த கைத்தட்டல் கேட்க 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 குழந்தைங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம், ஒரு விதையை எப்பயும் நம்ம இது பண்ணுறோம். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு எங்கிட்ட இருக்குது, எனக்கு டைம் கிடைக்கும்போது சொல்லுவேன் நான். அதுக்கு முன்னாடி அடுத்த நிகழ்ச்சிக்கு எதுக்குன்னா அது கைத்தட்டி குழந்தைங்களை உற்சாகப்படுத்துங்கிறதுனால இப்போ தான். தேங்க்யூ. Hi friends, my name is Iza. I'm an athlete. I like to run. I like to ride. I like to swim. And I like to win. Thank you. Prajit. As sir said, I think all of you can clap your hands. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். Say hello. Hi doctor. Rajit, I just want to dedicate this for all the doctors. Just for that only I'm just dressed up like this. Anyway, in future I don't know what his wishes. My wish is to be a doctor. So I just want to dress up like it.
லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் ஆண்டு விழாவில் வருகை தந்திருக்கிற டாக்டர் சங்கீதா அவர்களே, சத்யா அவர்களே, பிரதீப் அவர்களே, சன் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் அன்பு சகோதரர் சிவக்குமார் அவர்களே, டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களே, லிட்டில் ஸ்டார் டாக்டர் சங்கீதா அவர்களே மற்றும் இந்த பள்ளியின் நிறுவனர் திருமதி வித்யா சசிகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும் என்கிற ஒரு அவசரத்தில் இருப்பதால் முன்கூட்டியே குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன். லிட்டில் ஸ்டார் பிளே ஸ்கூல் வேளச்சேரியிலே தொடங்கப்பெற்று வித்யா மேம் அவர்கள் 3 ஆண்டுகளாக அதை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அவருடைய வழிகாட்டுதலோடு ஒத்துழைப்போடு திருப்தி அவர்களும் இந்த பகுதியிலே இந்த பள்ளியை தொடங்கி இப்போது ஓராண்டை நிறைவு செய்கிற ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இருவரும் எனக்கு மிகவும் அறிமுகமானவர்கள். எங்கள் வேளச்சேரி இடத்திலே ஏற்கனவே இயங்கிய பள்ளியில் வேலை செய்தவர்கள். இப்போது தனியே இப்படி ஒரு சிறுவர்களுக்கான பள்ளியை மழலையர் பள்ளியை தொடங்கி சிறப்பாக செயல்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. முதலில் இவர்கள் இருவரையும், வித்யா அவர்களையும் திருப்தி அவர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த பள்ளியிலே இணைந்து ஓராண்டு காலமாக பயின்று வருகிற மாணவ செல்வங்கள் இங்கே மேடையிலே தோன்றினார்கள். பெற்றோரின் விருப்பப்படி பிள்ளைகளை அலங்கரித்து கிருஷ்ணனாக, மருத்துவராக, விளையாட்டு வீரராக, மகாகவி பாரதியாக இப்படி பல தோற்றத்திலே மேடையிலே ஏற்றி அழகு பார்த்தபோது நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அந்த குழந்தைகளின் அங்க அசைவுகள், அவர்களின் பார்வை, அவர்கள் மேடையிலே நின்று அழுத அந்த அழுகை, இப்படி ஒவ்வொன்றும் ரசிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு பெற்றோர் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் கனவெல்லாம் நனவாக வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பள்ளி என்பது வெறும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு களம் அல்ல. ஒட்டுமொத்தத்தில் நமது நடத்தையை தீர்மானிக்கக்கூடிய, வளர்த்தெடுக்கக்கூடிய, நம்முடைய பண்பாட்டை வளர்த்தெடுக்கக்கூடிய, செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு களம், ஒரு நாற்றங்கால். ஆகவே பாடத்திட்டங்களை மட்டுமே சொல்லித் தருகிற ஒரு பயிற்சி பாசறையாக மட்டும் அது இல்லை.
நம்முடைய பண்பாட்டை வளர்த்து பிள்ளைகளை அதன் அடிப்படையிலே ஆளாக்கக்கூடிய ஒரு களம் என்பதை நாம் அறிவோம். அத்தகைய அந்த பள்ளியில் ஆசிரியர்களுக்கு மட்டுமே பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு இல்லை. ஆசிரியர்களை விடவும் பெற்றோருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அனைவரும் அறிந்த உண்மைதான். ஆகவே ஒவ்வொரு அசைவிலும் பெற்றோரின் கவனம் தேவை. பிள்ளைகளை ஏதோ ஒரு பள்ளியிலே சேர்த்து விட்டோம், அந்த பள்ளியில் இருப்பவர்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வார்கள் என்று நாம் வேறு விவகாரங்களில் கவனத்தை குவித்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் விட நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு முக்கியம், அவர்களின் எதிர்காலம் முக்கியம். இந்த பிஞ்சு பருவத்திலே அவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் கடைசி மூச்சு வரையில் அவர்களுடைய ஆட்டிடியூட் என்கிற இந்த நடத்தையை தீர்மானிக்கக்கூடியதாக மாறும். எனவே பள்ளியில் என்ன நடக்கிறது, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித் தருகிறார்கள், பிள்ளைகளை எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள், என்ன விதமான பயிற்சிகள் தரப்படுகின்றன என்பதையெல்லாம் அங்குலம் அங்குலமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. பள்ளிக்குரிய கட்டணத்தை கட்டிவிட்டோம், பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் அல்லது பள்ளியின் உரிமையாளர்கள் மற்றதையெல்லாம் பார்த்து கொள்வார்கள் என்று கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. பெற்றோரும் ஆசிரியரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு வார்ப்பாகத்தான் பிள்ளைகள் வளர்வார்கள். நாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு வார்ப்பு, மோல்டிங். நம்முடைய கவனம் சிதறினால் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இந்த நிகழ்ச்சி வெறுமன நாம் மகிழ்ந்து களையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல. நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று என்பதை நெஞ்சிலே நாம் இருத்திக் கொள்ள வேண்டும். இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த பள்ளியின் வளர்ச்சியில் நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது என்கிற புரிதலும் தேவை. அந்த உணர்வோடு தான் நானும் உங்களோடு வந்திருக்கிறேன். இந்த பள்ளியை நடத்தக்கூடியவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், பிள்ளைகளையும் நாம் வாழ்த்த வேண்டும். அவர்களின் எதிர்காலத்தில் நாம் இணைந்து பள்ளி நிர்வாகத்தோடு இயங்க வேண்டும் என்பதை ஒரு செய்தியாக சொல்லி, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த பள்ளியின் தாளாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற திருப்தி அவர்களையும், அவருக்கு துணையாக இருக்கிற பிரதீப் அவர்களையும், இந்த பள்ளியின் நிறுவனராக இருக்கிற வித்யா அவர்களையும் மனமாற பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. You can stay on stage. And my dear students, my warm wishes to our chief guest, Honorable MP Ezhuchi Tamizhar Dr. Thol Thirumavalavan, and our special invitee, Mr. Shivakumar, news reader of Sun News. Actually, it's a great privilege for me. It's an honor for me to be here where we have Thirumavalavan sir as a chief guest. He's a great leader with all good qualities. You all must be knowing he is the greatest inspiration to all of us. I wonder how a leader can be like this with all good qualities, and he is very humble and simple wherever he go, whatever work he does. So I always wonder and admire his qualities. He is the greatest support to our Little Stars school all the time. Sir, please be seated, sir. Discuss about our curriculum to the parents. Actually, in Little Stars, I started the play school before 3 years with a vision to provide a child development and early age education. Early age education, it's like a foundation. ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஒரு குழந்தையோட கரியரில் early age, that is in the kindergarten, அவங்க என்ன படிக்கிறாங்கன்றது is the strongest foundation. Once we lay a strong foundation, we can further build up how many floors
you want. So அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லைஸ் ஆன் த ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக லே பண்ணுறாங்க, அதை வச்சு தான் ஃபர்தர் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக லே பண்ணுறதுக்கு வி நீட் த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். ஸ்கூல்லையும் சரி, அட் ஹோம் ஆல்சோ சரி. சார் சொல்லியிருந்தார், எக்ஸாக்டாக அவர் எஜுகேஷனிஸ்ட் மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தார். நம்ம ஃபீஸ் பே பண்ணோம், ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோங்கிறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த ஏஜ் குரூப் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ், பிரெயின் டெவலப்மெண்ட், பசில் டெவலப்மெண்ட் அது இருக்கிற போது பேரண்ட்ஸோட பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது அண்ட் உங்களோட வேல்யூபிள் டைம்ஸ் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். த சேம் வே in the school also, the school must ensure that the child are happy in the school and they have a positive environment to grow and play. And இந்த ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஸ்கூல் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோன்னா, குழந்தைங்களோட பேசிக் 5 ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னென்ன தேவைன்னா, சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான் மாண்டசரி ஆக்டிவிட்டீஸ். We provide Montessori activities to the kids. So in the developments stimulate பண்ணுற activities every day we give along with the main curriculum. இப்போ இந்த 1 hourல you all will be seeing how the kids are restless. You know, the same way they will be in the school also. How we bring up the kids, that's the task, biggest task. You all should appreciate the teachers. Instead of giving complaints, இந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணல, அது பண்ணல, அந்த கம்ப்ளைண்ட்ஸை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் இஸ் வாட் இஸ் நீடட் ஃபார் அ சைல்ட்ஸ் க்ரோத். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரெங்தான ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லைஸ் ஆன் த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்கூல் அஸ் அ ஹோல். ஸோ 3 பேரும் கம்பைன் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான பாசிட்டிவான என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா the child will definitely grow as a responsible future citizen. So when the child feels secured and protective, definitely they will grow in a positive way and they will reach the highest level. So let us together form and strengthen our nation as a whole. Thank you all parents. Thank you sir for being with us here today. Sir is having so many programs. In spite of his busy schedule, he is here with us. Thank you so much for your encouragement. Each and every program is there with us. So we are bound to you always. Thank you sir. Both the doctors are busy with their surgery meetings. Sir has programs. So we thought of why not distribute few certificates right now for the students. ஆட்கள் நிறைய இருக்கு. I request Pavin to please come on stage. You all can clap. I didn't hear anyone clapping. Can't hear. Loudly please. Pavin? Pavin Raj. Please clap, parents. Thank you. Dhanwant. Either should say thank you, okay?
Akshay. Say thank you. Akshay, say thank you. Today, I'm really happy you all made time. Ido? One. Ido. மதிய மாலை வணக்கங்கள். பள்ளி தாளாளர் மற்றும் நிர்வாகி அவர்களுக்கும் முதற்கண் எனது இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பேசி சென்றுள்ள சீஃப் கெஸ்ட் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே, சிவகுமார் சார் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இத்தனை சிறப்பாக விழாவை நடத்தி கொண்டிருக்கும் பள்ளி தாளாளர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இது சார் சொன்னாங்க, நாற்றங்கள் மாதிரி குழந்தைங்க they are all very fertile land. Whatever you inculcate, whatever you infuse, that will grow. ஒரு நல்ல செயலையும் நல்ல பண்புகளையும் கற்றுவித்து பயிற்றுவித்து கொடுத்தால் மிகச்சிறந்த குடிமக்களாக இந்த மாணவ செல்வங்கள் உருவாகி நமது நாடு மிகவும் மேலும் சிறப்படையும். இந்த நோபல் ப்ரொஃபஷனில் தங்களது கவனத்தை செலுத்தி நடத்தி கொண்டிருக்கும் த லிட்டில் ஸ்டார் பள்ளி நிர்வாகிகளுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. 2 minutes மட்டும் தான் பேசுவேன். இட்ஸ் அ கிரேட் ப்ளஷர் இங்கே வந்தது. ஐ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் த பேரண்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸில் வந்து யாரெல்லாம் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு 100% மார்க்ஸ். ஸோ எவ்வளோ பேர் அம்மா அப்பாவோட சேர்ந்து வந்திருக்கீங்க? ஸோ 100% மார்க்ஸ் உங்களுக்கெல்லாம். அம்மா மட்டும் வந்திருக்கவங்க 75%, அப்பா மட்டும் வந்திருந்தா 50%. ஸோ வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியங்க, 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களை வளர்க்கணும். ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளோட 24 மணி நேரத்தில் வந்து தூங்கிட்டு இருக்க நேரம் போக 10 மணி நேரம் மைனஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. கிளம்புற நேரம் அதெல்லாம் வந்து ஒரு 2 hours 3 hours மைனஸ் பண்ணிடுறோன்னா மீதி இருக்கிற 12 ஹவர்ஸில் 10 hours கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஸ்கூலில் வந்து ஓவரால் டெவலப்மெண்ட் இருக்கணும். இந்த ப்ளே ஸ்கூல் தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான ஸ்கூல். அப்புறம் ஸ்கூல் மேலே 5th ஸ்டாண்டர்ட் தாண்ட பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக போகும், ரொம்ப நிறைய படிக்க வேண்டியிருக்கும், விதவிதமாக இருக்கும். அதுவும் 10th தாண்டிட்டோம்னா 11th 12th வந்து ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்கும். எதில் வந்து அந்த சயின்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நமக்கே தெரியாது, பட் ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் காம்பனண்ட் ஆஃப் த லைஃப். இந்த ப்ளே ஸ்கூலில் குழந்தைங்களை வளர்க்குறது, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அந்த இதை வந்து பேரண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணி அழகாக குழந்தைங்கள மல்டிஃபெசட்டடாக வளர்க்குறது. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் த லிட்டில் ஸ்டார்ஸ் ப்ளே ஸ்கூல். அவங்க ஓவரால் டெவலப்மெண்ட் இஸ் வெரி குட். ரொம்ப அழகாக குழந்தைங்க ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுடைய ஐ கான்டாக்ட் ரொம்ப நல்லா இருக்குது.
அதுவும் ஒரு சிலவங்க வந்து திரும்பி பார்த்து பேரண்ட்டோ டீச்சரோ என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து அதை ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கீப் கோயிங். கங்க்ராட்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அண்ட் மை ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு த லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல், and my real appreciation for Mr. Shivakumar for having come here. I think he'll take the stage after me and நிறைய நேரம் பேசுவார், நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்காரு போல இருக்கு. Thank you all. Please keep going. Thank you. திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே பருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே பருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டின் கோலமுற்று மலை மீது ஆண்டின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு, கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு, குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு, வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா.
தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினந்தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை